ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ இன் சைபர் கோடெக்ஸ். வெல்கம் பேக் டு சைபர் கோடெக்ஸ். யாரெல்லாம் பிடெக் செகண்ட் இயர் ஏடிஎஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கான நோட்ஸ் ப்ளஸ் டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதுக்கான நோட்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட சிம்பிள். ஓகேங்களா, என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெபார்டரியோட கோர்ஸ் அவுட்கம்ஸ். சரி, ஃபஸ்ட் அதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடை நம்ம எப்படி ஆர்கிடெக்ட்கிட்ட எனக்கு இப்படி வீடு வேணும்ப்பா அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி ஆஸ் அண்ணா யூனிவர்சிட்டி தே வில் கிவ் அ கோர்ஸ் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த கோர்ஸ் அப்ஜெக்டிவில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஹவு ஐ கேன் டிசைன் அ டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் டிசைன் பண்ணணும்னா ஒரு வீடு எப்படி கட்டணுமோ அதே மாதிரி என்னோடய சர்வரில் போயிட்டு நான் எப்படி என்னோடய டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறது யூஸிங் PostgreSQL பிஜி அட்மினில். ஓகேங்களா, ஸோ அதுதான் டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ தீஸ் ஆர் ஹேவிங் 8 ஸ்டெப்ஸ். இந்த 8 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா டு லேர்ன் டேட்டாபேஸ் டிசைன் யூஸிங் கான்செப்சுவல் மாடலிங். ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு இத்தனை கிச்சன் வேணும், இத்தனை பெட்ரூம், அதாவது ஒரு பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம், ஸோ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. அதே மாதிரி எனக்கு எவ்வளோ டேபிள்ஸ் வேணும், ஹவு மெனி டேபிள்ஸ் ஐ நீடட் இன் மை ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு ரியல் டைமுக்கு நான் எப்படி டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம கான்செப்சுவல் மாடலிங் ப்ளஸ் நார்மலைசேஷனில் பார்ப்போம். தேர்ட், டு இம்ப்ளிமெண்ட் டேட்டாபேஸ் யூஸிங் டேட்டா டெஃபினிஷன் querying using SQL manipulation. So these are nothing but DDL and DML commands. ஓகேங்களா, ஸோ DDL DML commands நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். லைக் நான் எப்படி ஒரு இன்சர்ட் பண்ணுறது, ஒரு query எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு டேபிள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம queryயில் நம்ம பார்க்க போகிறோம் பேஸ்ட் ஆன் பிஜி அட்மின் சர்வரில். ஓகேங்களா, தென் தேர்ட் என்ன அப்படின்னா ஃபோர்த் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் IDE RAD இன்டகிரேஷன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நான் எப்படி என்னோட டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேனோ அதை போயிட்டு இன்டகிரேட் பண்ணுறது, என்னோட ஃப்ரண்ட் எண்டோட நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோர்த். ஓகேங்களா, அண்ட் ஃபிஃப்த் ஒன் டு லேர்ன் querying ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ER, நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப் பார்ப்போம்ல. ஸோ அதில் எப்படி நம்ம பேசிக்காக டிசைன் பண்ணி ஸோ அதை எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னோட டேபிளில். சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். ஓகேங்களா, அதுதான் நம்ம சர்வர் நம்ம டிசைன் பண்ண போகிறது. ஓகே, ஸோ நான் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் PostgreSQL. நான் PostgreSQL ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணணும், அங்கே நான் உள்ள வேலை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இவ்வளோ சென்ட் இடம் இருக்குது. ஸோ இவ்வளோ சென்ட் இடத்துல ஐம் கோயிங் டு கிரியேட் 600 ஃபீட்டில் நான் என்னோடய வீடு கட்ட போகிறேன். ஸோ அதே மாதிரி ஹவு மெனி டேபிள்ஸ் ஐம் கோயிங் டு பி கிரியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் CRM மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை நான் டெவலப் பண்ணணும். ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஸ்டெப் நம்ம சொன்னோம்ல. ஸோ அந்த 8 ஸ்டெப்பை வச்சு நான் எப்படி டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பிளான் பண்ணுவேன் என்னோடய வீட்டை நான் எந்த செங்கலை which brick is going to be occupy that place. ஓகேங்களா, நான் ஆர்கிடெக்டர் சொல்லும்போது எனக்கு எந்த பிரிக்கில் நான் டிசைன் பண்ணலாம், லைக் இந்த மாதிரி டிசைனிங். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டாபேஸை ஐம் கோயிங் டு பி design my database, whether it could be Cassandra or PostgreSQL or PHPMyAdmin or SQL Plus. எந்த ஃப்ரேம்ஒர்க் ஆர் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுதான் டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ த ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு பி டெஃபினிஷன் அண்ட் ரெக்யூர்மெண்ட். ஸோ என்ன டெஃபினிஷன் அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, ஸோ அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன டேபிள்ஸ், இப்போ ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் கஸ்டமர் டேபிள் அண்ட் தென் அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு, ஓகேங்களா, ஒரு ஷாப், ஒரு ஸ்டோருக்கு ஐம் கோயிங் டு கிரியேட் அ டேட்டாபேஸ். ஸோ
I'm going to create a bill or generate a bill. So அந்த பில்லில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், what are the fields I am going to be seeing. ஸோ இதை தான் நம்ம இந்த 8 ஸ்டெப்ஸில் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் is nothing but planning, second analysis, third conceptual design, fourth logical, fifth physical, sixth implementation and data loading, sixth என்னென்ன டிசைன் பண்ணணும், then 7 testing, 8 deployment and maintenance. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அந்த 8 ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ the 8 steps we are going to be discussed. Planning. So I'm going to be create which platform, எந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், பிஜி அட்மினில் server அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி I'm going to be create a database. So what are the tables I needed and it may be a important or not to design the project. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு I'm going to be design பிஜி அட்மின். ஸோ அதை பிஜி அட்மினை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு சின்னதாக நோட் பேடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? பெயிண்டில். ஸோ ஓகே, இதுக்கு என்ன வேர்ஷன் தேவை, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் I'm going to be planning. So PG admin is there or not in my laptop or PC. Second, I'm going to be PG admin ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, PostgreSQL you are going to be download and then PG admin server, ரைட்டா? செகண்ட் ஸ்டெப் ஒன்றும் இல்லை, I'm going to be analyze. ஓகே, ஸோ என்னென்ன டேபிள்ஸ் வேணும், ஸோ அந்த டேபிள்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும், ஆட்ரிபியூட்ஸ் வேணும், ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன ரிலேஷன்ஷிப், லைக் இதில் ப்ரைமரி கீயாக இருக்கிறது எந்த டேபிளுக்கு ஃபாரின் கீ. ஸோ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், டீகம்போசிஷன் அப்படின்னு ஒன்று. ஒரு மெயின் ப்ராப்ளம் இட்ஸ் கோயிங் டு பி டிவைடட் இன்டு சப் ப்ராப்ளம். தேர்ட் ஒன் இஸ் கான்செப்சுவல் டிசைன். ஸோ கான்செப்ட் ஓரியன்டட் ஐ எம் கோயிங் டு பி அனலைஸ் அண்ட் பிளான். ஓகே, ஸோ அதில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற query எழுதுவோம்ல, ஸோ அதுதான் கான்செப்ட். லைக் சின்டாக்ஸ், கிரியேட் டேபிள், டேபிள் நேம். ஸோ இதுதான் என்ன நம்மளோட தேர்ட் ஸ்டெப். தென் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் லாஜிக்கல் டிசைன். ஸோ லாஜிக்கலி இட் குட் பி கனெக்டட் ஆர் நாட். ஸோ இந்த டேபிள் நேம் இஸ் தேர் ஆர் நாட். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்குதா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஐம் கோயிங் டு பி அனலைஸ் and then I'm going to be do in a concept oriented. Okay, so இப்போ இந்த டேபிளில் நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன், இதில் அடுத்து நான் என்ன பண்ணுவேன், I'm going to be insert some of the fields. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா n number of tables. Okay, then logical. ஸோ லாஜிக்கலாக நான் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் என்ன பண்ணிக்க போகிறேன், I'm going to be view. ஓகே, ஸோ அந்த வியூ பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம், வெதர் ஐம் ஹேவிங் எ கஸ்டமர் டேபிள். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபிசிக்கலி ஐம் கோயிங் டு பி செக். ஃபிசிக்கலாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, இட்ஸ் வியூ ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கஸ்டமர் டேபிள் நான் ஃபஸ்ட்டு டேபிள் மெயின் டேபிள் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த மெயின் டேபிள்னு என்ன பண்ணியிருக்கிறேன், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர். தட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் ஃபிசிக்கல் டிசைன். ஓகேங்களா? ஸோ these are my first one planning, then analyzing, third conceptual, fourth logical, fifth physical. Okay, next I'm going to be check my implementation and data loading. இப்போ நான் select start from customers அப்படி போட்டதும் customer name and customer ID it will be shown into my PG admin. நான் PG adminல போயிட்டு query tool போயிட்டு I'm going to be run all those queries. Okay, so select start from அப்படின்னு போட்டு நான் என்னோடது எடுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆக போகுது, வியூ ஆக போகுது. ஸோ இதை I'm going to be integrate next part. ஓகே, ஐடி டூல்ஸ் பார்த்தோமா. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்னோட டிசைன் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணணும், I'm going to be connect, ரைட்டா? ஸோ டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ இன்டகிரேஷன் பார்ட். ஓகே, ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு பிஜி அட்மினில் டெஸ்ட் பண்ணிடுவேன். இந்த பிஜி அட்மின் டெஸ்டிங்கை நான் எங்கே பார்ப்பேன், லைவாக ரியல் டைமாக I'm going to be use in the CRM login portal. Okay, ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், I'm going to be check then
deployment and maintenance. So deployment and maintenance அப்படிங்கும்போது deploy பண்ணி நான் இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பேக்கப் எடுத்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு whether it could be PHP or else baby.net ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் I'm going to be integrate this database. Okay, ஸோ இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், I'm going to be check. இதுதான் first step என்னது, PostgreSQL environment. So I'm going to be install PostgreSQL pgadmin. Okay, then PostgreSQL என்ன பண்ணிக்க போகிறேன், connect our database. Okay, then open pgadmin. ஸோ அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். You're going to Google Chrome, PostgreSQL எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு in my PC is Windows, so I'm going to be select Windows. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், PostgreSQL இன்ஸ்டாலை நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணனால உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக I'll explain, right? Okay, then okay, so this is my pgadmin. ஸோ இந்த சர்வர் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா தான் அதில் PostgreSQL 10 and then 11 வெர்ஷன், நான் 10 வெர்ஷனை வந்து போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி ஐ ran this exercise 1. ஸோ these are my concepts. ஓகேங்களா, ஸ்கீமாஸ்கில் எனக்கு என்னென்ன இருக்கணும், ஸோ எப்படி நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் டேட்டாபேஸ். ஓகே, தென் my database name CRM. ஓகே, நான் CRM அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டேன் டேட்டாபேஸ்க்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பிகாஸ் இட்ஸ் அன் சர்வர். ஓகே, ஸோ எப்படி நம்ம டேட்டாபேஸ் வந்து செலக்ட் பண்ணுறது, ஒரு சர்வரில் நம்ம நிறைய டேட்டாபேஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நமக்கு லோட் ஆகிடுச்சு. தென் இந்த CRM கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் மெயினாக இருக்கும். ஓகே, கேஸ்ட், கேட்லாக், ஈவென்ட் ட்ரிகர்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ், லாங்குவேஜஸ், ரெப்ளிகேஷன்ஸ், ஸ்கீமாஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஐம் கோயிங் டு பி வியூ ஸ்கீமாஸ். ஸ்கீமாஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிப்பீங்க உங்களோட செகண்ட் யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் அக்ரிகேட்ஸ், டொமைன்ஸ், கலெக்ஷன்ஸ், தென் ஃபாரின் கீ டேபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மெட்டீரியலைஸ்ட் வியூ. தீஸ் ஆல் ஆர் அண்டர் யுவர் ஸ்கீமாஸ். ஓகேங்களா, ஸோ யூ ஆர் கோயிங் டு பி check in a materialist view or else views. இப்போ சிம்பிளாக நம்ம ERனா என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப், ரைட்டா? ER டயக்ராம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ER டயக்ராமில் நமக்கு எப்படி இருக்கும், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் அது கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம எப்படி இங்கே pgadminல we are connected together to ERD tool. ஸோ ERD டூலில் என்னோட டேபிள் how it's integrated, ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ERD டூல் மூலமாக we can check. ஸோ அதுதான் இப்போ பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ERD tool design. ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஃபெச்சிங் ஸ்கீமா டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணிட்டு வந்துட்டு ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டு. ஹவு many tables I'm created in ER exercise 1 3 4 5 6 7 tables already I created. Okay, so these are the connectivity. Like இங்கே வந்து மெம்பர் ஐடி அப்படிங்கிறது இன்னொரு டேபிளில் எனக்கு என்னவா இருக்குது பாருங்கள், லோன்ஸ் அப்படிங்கிற டேபிளில் புக் ஐடி ப்ளஸ் மெம்பர் ஐடியோட ஃபாரின் கீ எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே we can check. ஓகே, ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது, இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குதா, இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ்.